Hey guys, நம்ம free online coaching classes for the net examination video seriesல இருக்கோம். And இந்த வீடியோ வந்து அதில் lecture 6 and இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் radiation law and அதுக்கான புக் நான் ரெஃபர் பண்ணது வந்து climatology by John E. Oliver. Welcome to my channel Success Guru and myself பஞ்சநதம். and இன்னைக்கு ஹெட்டிங் உள்ள போகலாம். ஆக்சுவலாக எர்த்தோட அட்மாஸ்பியரிக் சிஸ்டம் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே வந்து சன்னோட சோலார் எனர்ஜி, ஓகேவா? அண்ட் சன்னோட ரேடியேஷன் தான் எர்த்தோட அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதில் டவுட் இல்லை உங்களுக்கு, ரைட்டா? அண்ட் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ரேடியேஷன் லாஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ரேடியேஷன் பூமிக்குள்ளே வருது அல்லது எர்த்தோட சர்ஃபேஸ்லேயோ இல்லை தண்ணியிலையோ படுது அப்படின்னா அது எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத முடிவு சொல்கிறது வந்து இந்த ரேடியேஷன் லா. ஸோ இந்த ரேடியேஷன் லா புரிஞ்சாதான் எப்படி இந்த சன் ரே பூமிக்குள்ள நுழையுது, என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது, எப்படி சில இடங்கள் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் சில இடங்கள் ரொம்ப கோல்டாகவும் இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம்னா பார்க்கணும்னா அதுக்கு இந்த லாஸ் புரிஞ்சாதான் முடியும், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு லாஸாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீக்குவன்சிக்கும் வெலாசிட்டிக்கும் வேவ் லென்த்துக்குமான ரிலேஷன்ஷிப். அது என்ன சொல்கிறாங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்டூ எஃப். அப்போ சி அப்படின்னா அது வந்து லைட்டோட ஸ்பீட், அது ஒரு கான்ஸ்டன்ட், தட் இஸ் 3 into 10 power 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட். லேம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த், அது வந்து ஒரு க்ரஸ்ட்டுக்கும் இன்னொரு க்ரஸ்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ், அல்லது ட்ரஃபுக்கும் இன்னொரு ட்ரஃபுக்கான டிஸ்டன்ஸ். அண்ட் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நொடிக்கு எத்தனை தடவை அது ஆசிலேட் ஆகுது அப்படிங்கிறது ஃப்ரீக்குவன்சி. இந்த மூணு ஹெட்டிங் புரிஞ்சுன்னா நம்ம அடுத்து பார்க்கலாம் இல்லையா? ஸோ இந்த லா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி கூடுச்சுன்னா வேவ் லென்த் குறையும், வேவ் லென்த் கூடுச்சுன்னா ஃப்ரீக்குவன்சி குறையும். மேபி நான் சொன்னது புரியாத மாதிரி இருக்கலாம், இந்த படத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி வேவ், அதாவது ஒரு நொடிக்கு இங்கே நீங்கள் மார்க்கர் வச்சிங்க அப்படின்னா ஒரு நொடி ஒரு 5 நொடிக்கு மினிமம் ஒரு 2 க்ரஸ்ட் கிராஸ் ஆகும், ரைட்டா? அதே மாதிரி நீங்கள் எங்கே மெஷர் பண்ணீங்க அப்படின்னா 20 நொடிக்கு தான் ஒரு க்ரஸ்ட்டே கிராஸ் ஆகுது, ரைட்டா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி, இந்த மாதிரி இருக்கிறது வந்து லோ ஃப்ரீக்குவன்சி. அதாவது ஒரு 2 நொடிக்கு ஒன்று வருது, 20 நொடிக்கு ஒன்று வருது, அப்படிங்கிறப்போ இது லோ இது ஹை, ஓகேவா? வேவ் லென்த்னு சொன்னால் என்ன சொன்னோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் க்ரஸ்ட் அண்ட் க்ரஸ்ட் அல்லது ட்ரஃப் அண்ட் ட்ரஃப். இதை பொறுத்த வரைக்கும் வேவ் லென்த்துங்கிறது ரொம்ப சின்னது, ரொம்ப கிட்டக்கா இருக்குது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட்டுக்கும் க்ரஸ்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அல்லது ட்ரஃபும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா வேவ் லென்த் கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்குவன்சி கம்மியாக இருந்தால் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த லாவில் அவங்க சொல்கிறது. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் லா பார்ப்போம். நெக்ஸ்ட் லா வந்து கிர்ச்சாஃப் லா. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷனை பற்றி ரிலேட் பண்ணி சொல்கிறாரு. ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த்தில் அதிகமாக அப்சார்ப் பண்ணோம், அதே மாதிரி அதிகமாக எமிட்டும் பண்ணும், ரைட்டா? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆல்ஃபா லேம்டா இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் லேம்டா அப்படின்னு சொல்கிறார். ஆல்ஃபா லேம்டா அப்படின்னா லேம்டாங்கிறது குறிப்பிட்ட வேவ் லென்த் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆல்ஃபாங்கிறது அப்சார்ப்ஷனை இண்டிகேட் பண்ணுதுங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா எப்சிலான் அப்படிங்கிறது எமிஷன் இண்டிகேட் பண்ணுது, இன்டூ லேம்டாங்கிறது வேவ் லென்த். ஸோ ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த்தில் ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ அப்சார்ப் பண்ணுதோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு அதே வேவ் லென்த்தில் எமிட்டும் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த லா பொறுத்த வரைக்கும் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அதிகமாக அப்சார்ப் பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அதிகமாக எமிட்டும் பண்ணும் சேம் வேவ் லென்த்தில். அதான் கிர்ச்சாஃப்ஸ் லா, ஓகேவா? இதுக்கு அடுத்து உள்ளது ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன்ஸ் லா. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பிளாக் பாடி ரேடியேஷன் பேசியிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ரேடியேஷன் டிட்டர்மின் பண்ணுறது டெம்பரேச்சர் அப்படிங்கிறாரு. ஸோ ரேடியேஷனை வந்து எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி பவர் 4 அப்படின்னு சொல்கிறார். ஸோ எஃப்ங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு, ஃப்ளக்ஸ் ஆஃப் த ரேடியேஷன். அண்ட் டிங்கிறது டெம்பரேச்சர் கெல்வின் அப்படிங்கிற ஸ்கேலில், அண்ட் சிக்மா அப்படிங்கிறது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க மொத்தமாக அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது டெம்பரேச்சரை பொறுத்து மாறும், அல்லது ஃப்ளக்ஸ் கொஞ்சம் கூடுச்சுன்னா டெம்பரேச்சர் 4 மடங்கு கூடுது அப்படின்னு ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன் லா சொல்லுது, ஓகேவா? ஸோ இந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஃப்ளக்ஸும் அதிகமாகும், வேற டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சாலும் ஃப்ளக்ஸும் ரொம்ப குறையும். இதான் ரிலேஷன்ஷிப். இதுக்கு அடுத்து உள்ளது வெயின்ஸ் லா. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒவ்வொரு வேவ் லென்த்தில் அதிகப்படியான ரேடியேஷன் கொடுக்கும், ரைட்டா? அண்ட் அந்த எந்த வேவ் லென்த்தில் அந்த ஆப்ஜெக்ட் அதிகமாக எமிட் பண்ணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறது அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறார். எப்படி மென்ஷன் ஈக்குவல் பண்ணுறாரு அப்படின்னா லாம்டா மேக்ஸ், அதாவது வேவ் லென்த் அதிகமாக எப்போ எமிட் பண்ணும், எது எமிட் பண்ணும் அப்படின்னா
2897 அப்படிங்கிறது ஒரு வெயின்ஸ் லாவோட கான்ஸ்டன்ட். அது டிவைடட் பை டெம்பரேச்சர். ஸோ இந்த லா படி என்ன சொல்றாங்க அப்படின்னா டெம்பரேச்சரும் லாம்டா மேக்ஸும் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனல், அதாவது ஒன்று கூடனா இன்னொன்று குறையும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக வேவ் லென்த் கம்மியாயிட்டே வரும் அப்படின்னு வெயின்ஸ் சொல்றாரு. என்ன வேவ் லென்த் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் எமிஷன் நடக்குதுல அந்த வேவ் லென்த். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சன்னோட ஓவரால் எமிஷன் வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. அதாவது 100 கிலோமீட்டர் ரேடியேஷனும் எமிட் பண்ணுது, 10⁻⁻⁶ நானோமீட்டர் உள்ள வேவ் லென்த் உள்ள ரேடியேஷனும் சன் எமிட் பண்ணுது. பட் ஒரு ஹியூமன் ஐயால பார்க்கக்கூடிய ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது, 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர். ரைட்டா? ஸோ ஒரு சின்ன ரேஞ்ச் பார்க்க முடியுது. ஏன் இப்படி அப்படின்னு கொஸ்டின் முன்னாடி கேட்டணும் இல்லையா? அதுக்கான ஆன்சர் இதை சொல்கிறேன். எப்படின்னா வெயின்ஸ் லால என்ன பார்த்தோம் அப்படின்னா லாம்டா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2897/Tன்னு போட்டுருந்துச்சா? சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6000 கெல்வின். அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 0.48 மைக்ரோமீட்டர். ஓகேவா? ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா த மேக்ஸிமம் ரேடியேஷன் ஆஃப் த சன் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப், அது அதிகப்படியான ரேடியேஷன் சன்னுக்கு எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா 0.4லேருந்து 0.7 மைக்ரோமீட்டரில் இருக்கும், அல்லது 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். ரைட்டா? அண்ட் இதுதான் மனித கண்ணால் பார்க்கக்கூடிய ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிசைஸ் ரேஞ்ச். அண்ட் இதை தான் நம்ம வந்து விசிபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னா இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எப்படின்னா பரிணாம வளர்ச்சி மனுஷங்கள் தான் ஹையஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத புரிய வைக்குது. ஏன் ஒவ்வொரு உயிரினம் முதல்ல அந்த உயிரினத்துக்கு மேபி கண் இல்லாமல் இருக்கலாம், கண்ணுக்கான ஃபியூச்சர் கூட இல்லை முதல்ல அந்த ட்ரைலோபைட்ஸுக்கு. அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு, கண்ணுக்கான குழி மட்டும் வந்துச்சு, அப்புறம் கண் வர ஆரம்பிச்சது, அப்புறம் சூடோ ஐன்னு படிச்சிருப்பீங்க. அப்படியே எவால்வாய் வந்தது தான் உயிரினங்கள். இதில் டாப் மோஸ்ட் பூமியில் இருக்கிறது மனுஷன் தான். அண்ட் மனுஷன் எப்படி ஹையஸ்ட் எவால்வ்னு சொல்கிறோம் அப்படின்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய மேக்ஸிமம் ரேடியேஷன் எந்த பேண்டில் இருக்கோ அந்த பேண்டில் தான் மனுஷனால் பார்க்க முடியுது. அண்ட் இதுதான் ரீசன் மனுஷனோட ஐ விசிபிள் ரேஞ்ச் வந்து 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டரில் இருக்குன்னு அர்த்தம் இருக்கிறது ரீசன். புரிஞ்சா? ரைட். இதை சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்பேஸில் எங்கேயோ இருக்கீங்க, ரைட்டா? அங்கேருந்து பூமியை தேடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதே லெவல் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா பூமியோட லாம்டா மேக்ஸ் எப்படி இருக்குன்னா 2897/288 கெல்வின். இந்த 288 கெல்வின் தான் எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர். இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 10 மைக்ரோமீட்டர்னு வரும். ஸோ நீங்கள் ஸ்பேஸில் இருக்கீங்க, பூமியை தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய பேண்டு 10 மைக்ரோமீட்டர் பேண்டில் தேடினீங்கன்னா ஈஸியாக பூமியை கண்டுபிடிக்க முடியும். மற்ற பேண்டில் தேடிங்கன்னா மேபி பூமி தெரியலாம், தெரியாமலும் போகலாம். ரைட்டா? புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இந்த ஹெட்டிங்க்கு. அண்ட் இந்த ஹெட்டிங்க்கு இந்த இது கவர் பண்ணது போதும். இதில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வரும், எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு மெயில் பண்ணுங்கள், உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுறேன். அண்ட் அதுபோக என்னோட வீடியோஸ் எல்லாம் அதோட கேட்டகரியை பொறுத்து குரூப் பண்ணி பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ யூ கேன் செக் மை பிளேலிஸ்ட். அதில் போனீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். என் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெயில், ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். அண்ட் என்னோட வீடியோஸ் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.